பாட்டில்களுக்கு பாய் பாய். அமுதகுட்டி, பிள்ளையார் கோயில முருகன் அண்ணனை அம்மா வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வா என்றாள் மீனாட்சி. அம்மா என்று சொல்லிக்கொண்டே வேகமாக ஓடினாள் அமுதா. வீட்டுக்கு எதிரே உள்ள பிள்ளையார் கோயிலில் கடந்த 1 வருடமாக முருகன் இருக்கின்றான். அவன் பகல் முழுவதும் குப்பையை பொறுக்கி அதனால் வரும் வருமானத்தில் வாழ்ந்து வருபவன். அவனை எல்லோரும் பிள்ளையார் கோயில் முருகன் என்று அழைப்பார்கள். அவனுக்கு காலையில் மட்டும் சாப்பிட ஏதாவது மீனாட்சி கொடுப்பாள். அதனால் மீனாட்சி குடும்பத்தோடு அன்பும் பாசமும் வைத்து பண்பும் உள்ளவனாக பழகி வந்தான் முருகன். கடிகாரத்தில் அலாம் அடித்து வெகுநேரமாகியும் ஏன் கணவன் எழுந்திருக்கிறவில்லை என்று நினைத்து கொண்டே படுக்கை அறைக்குள் நுழைந்து, என்னங்க என்னாச்சு, அலாம் அடிச்சும் எழுந்திருக்கல, ஆஃபீஸ் போகலையா என்றாள் மீனாட்சி. நேற்று ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட், அந்த விழாவில் கலந்துகிட்டேன், அதனால கொஞ்சம் அசதியா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்தான் மதிவாணன். ஓஹோ, பார்ட்டின்னு சொல்லுங்க, நீங்க திருந்த மாட்டீங்களா? நமக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறங்கிறதை நினைப்பை வச்சுக்கோங்க, எப்போ திருந்த போறீங்களோ என்றாள் மீனாட்சி. பார்ட்டினா கொஞ்சம் குடிக்க தானே செய்வாங்க, அதுக்கு ஏன் இப்படி சத்தம் போட்டு கத்துற? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், அதனாலே தான் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் லேட்டாக போகலாம்னு இருந்தேன் என்று புன்முறுவலுடன் சொன்னான் மதிவாணன். இன்னைக்கு நம்ம கல்யாண நாளுன்னு தெரியுதுல்ல, இன்னைக்கு ஒரு நாளாவது குடிக்காம இருங்க என்று கோபமாக சொல்லி மீனாட்சி சமையல் அறைக்குள் சென்றாள். திருமணத்திற்கு முன்பே மதுப்பழக்கம் உள்ளவன் மதிவாணன். திருமணத்திற்கு பிறகு ஆபீஸ் விடுமுறையில் மட்டும் வாரம் 2 முறை குடித்தவன். பிறகு நாளடைவில் தினமும் குடிக்க ஆரம்பித்து விட்டான். மீனாட்சி மிரட்டியும் பார்த்தாள், எஞ்சியும் பார்த்தாள். மதிவாணன் குடிப்பதை நிறுத்தவில்லை. நாட்கள் செல்ல செல்ல அவன் அதிகமாகவே குடிக்க ஆரம்பித்ததால் கணவனிடம் குடிப்பதை நிறுத்துங்கள் என்று சொல்வதையும் விட்டுவிட்டாள் மீனாட்சி. பிள்ளையார் கோயில் முருகனை அழைக்க போன அமுதகுட்டி இன்னும் வரவில்லையே என்று வாசலை பார்த்தாள் மீனாட்சி. முருகனும் அமுதகுட்டியும் வந்து கொண்டிருந்தார்கள். அமுதகுட்டி தொல்லை பண்ணி என்னை அழைச்சிட்டு வந்துருச்சுமா என்று சிரித்து கொண்டே வந்தான் முருகன். நான் தான் உன்னை அழைச்சிட்டு வர சொன்னேன், உட்கார் முருகா, டிஃபன் சாப்பிடலாம் என்ற மீனாட்சியிடம், அம்மா சாப்பிட்றதற்கு முன்னால ஐயாவுக்கு கல்யாண நாளுக்கு பரிசு ஒன்று கொடுக்கிறேன் என்றான் முருகன். எங்களுக்கு கல்யாண நாளுன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும் என்று அருகில் இருந்த மதிவாணன் கேட்டான் முருகனிடம். உங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாளுன்னு அமுதகுட்டி தான் சொன்னுச்சு ஐயா என்றான் முருகன் புன்முறுவலுடன். ஐயாவுக்கு அப்படி என்னப்பா பரிசு கொடுக்க போற என்ற மீனாட்சியிடம், மகாத்மா காந்தியோடைய சத்திய சோதனை புத்தகமா என்ற முருகனிடம் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க, சத்திய சோதனை புத்தகமா என்று ஆச்சரியமாய் கேட்டாள் மீனாட்சி. முருகா, உனக்கு மகாத்மா காந்தியை தெரியுமா என்றான் மதிவாணனும் ஆச்சரியமாய். ஐயா, நான் 8வது வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறேன். நான் படிச்சு பேச்சு போட்டியிலே முதல் பரிசு வாங்கினது தான் மகாத்மா காந்தியோட இந்த சத்திய சோதனை புத்தகம் என்று சொல்லிக்கொண்டே புத்தகத்தை மதிவாணன் கையில் கொடுத்தான் முருகன். அப்படியா, 8வது படிச்சிருக்கியா, அதிர்ச்சியா இருக்குப்பா என்று சொல்லிக்கொண்டே சத்திய சோதனை புத்தகத்தை வாங்கினான் மதிவாணன். முருகா, நீ எனக்கு பரிசு கொடுத்த மாதிரி நானும் உனக்கு பரிசு ஒன்று கொடுக்கிறேன், என்ன தெரியுமா? அந்த மாமரத்துக்கிட்ட நிறைய காலி மது பாட்டில் இருக்கு, சாப்பிட்டுட்டு போறப்போ எடுத்துட்டு போப்பா என்றான் மதிவாணன் பெருமையுடன். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, குப்பை பொறுக்கிறவன் 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டீங்க. வயிற்று பிழைப்புக்காக குப்பை பொறுக்கிற நான் சாராய பாட்டிலை மட்டும் பொறுக்க மாட்டேங்கிற என்னோட கொள்கையை சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் என்றான் கண்கள் கலங்க முருகன். என்னப்பா சொல்ற, சாராய பாட்டிலை பொறுக்க மாட்டியா, ஒண்ணுமே புரியலையே என்று ஆச்சரியப்பட்ட மதிவாணனிடம், ஐயா, நான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகாம படிப்பை பாதிலேயே நிறுத்தி குப்பை பொறுக்க காரணமே இந்த சாராய பாட்டிலு தான். எனக்கு வருமானமே இல்லாம போனாலும் என் இடது கையால கூட சாராய பாட்டிலை தொடமாட்டேன் ஐயா என்றான் முருகன் சோகத்துடன். இந்த சின்ன வயசுலேயே சாராய பாட்டிலை இடது கையால கூட தொடமாட்டேன்னு சொல்றியே, உனக்கு எவ்வளவு நல்ல உள்ளம், உயர்ந்த சிந்தனை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றான் முருகனிடம் சிரித்து கொண்டே மீனாட்சி. அம்மா, அதுக்கு காரணமே எங்க அப்பா தான். எங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர். மதுவுக்கு அடிமையாகி ராத்திரி பகலா போதையிலே தான் இருப்பாரு. வீட்டு செலவுக்கு போதுமான அளவு பணம் கொடுக்க மாட்டாரு. அதனாலே தான் எங்க அம்மா வீட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிச்சாங்க. சர்க்கரை நோயாளியான எங்க அம்மா ஓய்வு இல்லாம உழைச்சி மாத்திரை மருந்து வாங்க கூட வழி இல்லாமல் செத்து போயிட்டாங்க.
எங்க அம்மா செத்தும் எங்க அப்பா திருந்தல. கல்யாண வயசுல இருந்த எங்க அக்காவும் கல்யாணம் ஆகாத ஏக்கத்திலேயே தற்கொலை செஞ்சுக்கிடுச்சு. எங்க அக்கா செத்தும் எங்க அப்பா திருந்தல. ஒரு நாள் எங்க அப்பா குடிச்சுக்கிட்டு படுத்தவர் தான் செத்து போயிட்டாரு என்று கண்களில் நீர் வழிய முருகனிடம், இந்த சின்ன வயசுல உன் மனசுல இவ்வளவு சோக கதையா என்றான் மதிவாணன். குப்பை பொறுக்க வேண்டாம், உன் ஆசைப்படியே உன்னை படிக்க வைக்கிறோம், இனிமே நீ எங்க வீட்டு பிள்ளை என்று சொல்லிய மதிவாணன் முருகனின் முதுகில் தட்டி கொடுத்தான். ஐயா அம்மா என்று சொல்லிக்கொண்டே மதிவாணன் மீனாட்சி இருவரின் கால்களை தொட்டு வணங்கினான் முருகன். அருகில் நின்ற அமுதக்குட்டி எனக்கு அண்ணன் கிடைச்சிட்டான் என்ற மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தாள். முருகன் கதையை கேட்ட அமுதவாணன் தன் மகளுக்கு முன்பாக குற்றவாளியாக உணர்ந்தான். அவன் நினைவுக்கு வந்த வரிகள்: மது வீட்டிற்கும் உடல் நலத்திற்கும் கேடு, பாட்டில்களுக்கு பாய் பாய். மீனாட்சி தன் கணவன் திருந்தியதை நினைத்து கண்களில் வந்த கண்ணீரை துடைத்து கொண்டு அந்த முருக கடவுளுக்கு நன்றி சொன்னாள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.